ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். இதில் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், சோம்பு இதை நைஸாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை மதியம் லஞ்ச் ரெசிபிக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடியது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி லைட்டாக தெளித்து வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இதில் வந்துட்டு நான் பாயில் பண்ணி வச்சுருக்க சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் க்ரீன் பீஸும் ஆட் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் அண்ட் டேஸ்டியான கேபேஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.